ஹலோ பிரேஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 115 அதிகாரத்தில் 15 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, 2 காரியங்களை அவர் படைத்திருக்கிறார். வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறார். வானத்தை தன்னுடைய மகிமைக்காகவும், பூமியை மனுஷனுக்காகவும், மனுஷனுடைய எல்லா தேவைகளுக்காகவும் இந்த பூமியை படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியிலே தான் எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் ஆண்டவர் படைத்த பூமியிலிருந்து தான் மனிதன் பயன்படுத்துகிறான். ஆகவே பூமியின் மண்ணிலிருந்தே எத்தனையோ விதமான உலோகங்கள், வைரங்கள், எரிபொருள்கள் எல்லாம் பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது. மனிதனுக்கு தேவையான ஆகாரம், அவனுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் அல்லாமல் எத்தனையோ விதமான காரியங்களை மனிதன் பூமியிலேயே எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்கிறான், பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் எதுக்காக சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் பூமியில் மனுஷனுக்கு எல்லா தேவைகளையும் அவர் சிருஷ்டித்து நன்றாயிரு என்று ஆசீர்வதித்து விட்டு போய்விட்டார். நன்மைகளையும் நாம் அனுபவிக்கும்படியாகவே ஆண்டவர் நமக்காக சிருஷ்டித்து நம்மையும் பூமியையும் ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அதாவது நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்பேற்று நடத்துவார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்க போகிறவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனென்றால் உங்களுடைய தாத்தா என்ற மூதாதையர் காலத்திலிருந்தே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல இப்பொழுதும் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் அழைக்கப்பட்ட சந்ததி, நீங்கள் முன்குறிக்கப்பட்ட சந்ததி. ஆகவே பயப்படாதேயுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீங்கள் நம்புங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்புங்க, விசுவாசிங்க, சொல்லுங்க. எதுவுமே எனக்கு ஒன்றுமே தெரியலிங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஆண்டவரால் நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப் போகிறேன் என்று விசுவாசித்து ஆண்டவரத்தில் நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களால் மீனிசுதான பலவத்தின் தந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வெள்ளை கூட ஆண்டவரே, நீருடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுனீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் கூட நீங்கள் எங்களை சொல்லிக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு துணையும் எங்களுக்கு கேடகமாக இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கு பதில் தருவீராக. இந்த நாளில் பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதான் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி தருவீராக. ராஜா, நீர் எங்களை தெரிந்து கொண்டவர், நீர் எங்களை முன்குறித்தவர், நீர் எங்களை அழைத்தவர். உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துவீராக. நீர் எங்கள் துணையும் கேடகமாக இருப்பீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரியார் செய்து நாம் துணைப்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாற்று நாம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.